ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும். மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பர்லேருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தலையானால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது வாட் யூ சோ யூ வில் ரீப். அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு சேரும். அதே போல் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை.
சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார். அதை தவிர பார்த்தலையானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த இது ஆல்கஹால் கன்சம்ஷன், அதை தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அதை தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அதை தவிர பார்த்தலையானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும், ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழரை சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும் போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அதை தவிர வந்து உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், இது குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டால்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் திசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பால், வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட்டை உருவாக்குவார். அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார். திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார். திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார். அதாவது ஜெயில், அந்த மாதிரியான சிறைவாசம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார். உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி, இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் 2ம் சொல்கிறா. இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறது மூலியமாகும்.
ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு, நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகவும், கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகவும், இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடினா அந்த வயசானவங்க ஊனின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு 1.25 வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் ராகு கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும்னு நினச்சின்னு மிதுனத்திலேயே ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீரிஷம் ரிஷப ராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி கடகராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த ராசிக்கு பார்த்தோம்னா இப்போது அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தி ஆன உடனே கொஞ்சம் கடினமான காலங்கள் உருவாக போகிறது. சரி, கடினமான காலங்கள் உருவாக போகிறது அப்படின்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு வருமா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். எப்படின்னா இந்த சனி வக்ர நிவர்த்தியின் பொழுது, அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நிச்சயமாக பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது மறைந்திருக்க வேண்டிய கட்டாயமோ இல்லைன்னா ஆயுள் சம்பந்தமாக பிரச்சனையோ, ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிறதோ, தொழிலில் மிகப்பெரிய முடையும், அதை தவிர உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகளோ வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா சனி பகவான் ஆயுள் காரகனே 8ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. 8ஆம் இடத்துலேருந்து அஷ்டமத்து சனி நடத்தும் பொழுது உடல் நலத்தில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த காலகட்டம் மொத்தம் இந்த 1.5 வருஷமுமே இருக்குமா அப்படின்னா சனி வக்ர நிவர்த்தி 4/11/2024 6/3/2026 வரலும் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் ஒரு மிகப்பெரிய சறுக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய சறுக்கல் வரும். யாரையும் நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனையும், நண்பர்கள் மூலியமாக பிரச்சனையும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும். வேலை மாற்றங்கள் வரும். வேலையில் அதாவது எந்த வேலை செய்தாலும் அதற்கு பாதி பணம் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 100% உழைப்பை போட்டாலும் உங்களுக்கு 50% உண்டான வருமானம் தான் வரும். வருமானத்தில் சற்று பின்னடைவு, குடும்பத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறது சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையே சனி பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நன்மை. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் தேவையில்லாத வாக்கு கொடுத்து இந்த காலகட்டத்தில் நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன், வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவேன், அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயத்துலெல்லாம் கொஞ்சம்
பொறுமையாக இருக்கிறதும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது. இந்த 1.5 வருஷத்தில் பார்த்தேனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க ஆளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது மிஸ்கேரேஜ் ஆகிறதோ இல்லைன்னா அபார்ஷன் ஆகிறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவர் எந்த மருத்துவர்கிட்ட போயின்னு இருக்கீங்களோ அந்த மருத்துவர்கிட்ட கரெக்டாக போய் ஒழுங்காக பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் வரும். அந்த சனீஸ்வர காயத்ரியும் சொல்லியிருக்கேன், அதை வந்து பண்ணுங்க. ஏன்னா சரணாகதி தான் உன்னை வழி. சனீஸ்வர காயத்ரி டெய்லி சொல்லிட்டே வாங்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் அதாவது சனி பகவான் இந்த ஒரு 1.5 வருஷ காலகட்டத்தில் ஒரு குரு பயிற்சியும் வருது, ஒரு ராகு கேது பயிற்சியும் வருது. இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்தில் ராகு பகவான் போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்த நிலையை கொடுப்பார். அவர் எப்போ போகிறார் அப்படின்னா 4ஆம் மாதம் 2025ஆம் வருஷம். அது தவிர குரு பகவானும் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போயிருக்கார். 12ஆம் இடத்துல வந்து பயிற்சியார். 12ஆம் இடத்துல போகும்பொழுது என்ன ஆக போகிறது அப்படின்னா 5ஆம் மாதம் 2025ஆம் வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ல் மறைந்த குருவாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் அவர் சனியும் பார்க்குறார். அதனால் ரொம்பவும் மோசமான கஷ்டமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பீரியட் அப்படின்னு சொல்ல போனால் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அடுத்த அதாவது மே மாதம் வரலும் சொல்லலாம். ஏன்னா அதற்கு பிறகு குருவின் பார்வை சனி பகவானுக்கு படுறதுனாலையும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். நாட்டை விட்டு வெளியவோ, வீட்டை விட்டு வெளியவோ, ஊரை விட்டு வெளியவோ இருந்து உங்களுடைய தொழில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனித்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொடுப்பார். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இல்லை இருக்காது. ஏன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் வரலும் போயிட்டு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியும் போய் உட்கார்றதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு, தேவையற்ற கடன்களும் செலவுகளாக போகக்கூடிய கடன்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த நவம்பர்லேருந்து பார்த்தோம்னா பிப்ரவரி வரலும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வர. அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் சரியில்லை, உங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தமாக பார்த்தலையானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி சற்று பின்னடைவை கொடுத்தாலும் ஒரு 6 மாதம், அதாவது அடுத்த மே மாதத்துக்கு மேலே பார்த்தோம்னா சிறு சிறு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது ரொம்ப பிரச்சனைகள் வந்து இந்த நவம்பர் 2024 மே 2024 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த கடகராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நாங்கள் எளிய பரிகாரம்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை தவிர நீங்கள் வந்து முடிஞ்சதேயானால் அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது வானூர் வட்டத்தில் அங்கே ஒரு சனீஸ்வரன் 27 அடியில் இருக்கார். அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் எல்லா பிரச்சனைகளிலும் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. அதாவது கடக ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அஷ்டமத்து சனி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நீங்களும் கடந்த 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் அதில் வந்து மாற்று கருத்தே சொல்லலை. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சனியுடைய வேலை வந்து என்னென்னா பாடம் சொல்லி கொடுக்கறது. ஓகேங்களா? இந்த அஷ்டமத்து சனியில் பல விஷயங்களையும் பல பாடங்களையும் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. மனிதர்களுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலாம் எல்லாத்தோட லைஃப்லையும் இருக்குது. இந்த கஷ்ட காலங்களில் வந்து உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுருப்பீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ஒரே ஒரு விஷயம் கடகராசியை பொறுத்த வரைக்கும், இந்த இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் வந்து நம்மளுக்கு யார் உதவி செஞ்சுருக்காங்க, நம்மளுடைய உண்மையான அன்பானவங்க யார், போலியானவங்க யார் அப்படிங்கிறத பாகுபாடு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுலேயும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி சொசைட்டியில் நீங்கள் யார், உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பாடமாக இருக்கணும். அஷ்டமத்து சனி முடியக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறது நிறைய
கண்டிப்பாக உறுதியாக உண்டுங்க. இதை வச்சுட்டு உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக உங்களோட வாழ்க்கைக்கு நிரந்தரமான வெற்றிக்கு இந்த பாடத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா அழியாத புகழ், நிரந்தரமான செல்வத்துக்கு அதிபதியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கஷ்டங்களில் கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க லைஃப் ஃபுல்லாக ஃபெயிலியர். ஓகேங்களா? கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இப்போ நிறைய பாடங்கள் கற்றுருப்பீங்க. இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் முயற்சி பண்ணுங்கள், அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. முடிய போகிற காலகட்டம்ங்கிறனால அஷ்டம சனி முடிய போகுது உங்களுக்கு. 2025 உங்களுக்கு வந்து சனி பயிற்சி இருக்குது, அதனால் இந்த வருஷமே முடிய போகுது இல்லையா? ஸோ நல்ல இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பேசக்கூடிய தொழில் ரீதியாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுகிறீங்க, வேறு டீலர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக பேசுங்க, நேர்மையாக பேசுகிறேங்கிற பட்சத்தில் உண்மைகள் எல்லாம் சில டைம் வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு சொல்லணும். நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், பட் ஆனால் அது போய் இன்னொருத்தரை பாதிக்கக்கூடாது, அதுவும் தொழிலை பாதிக்கக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடிய இன்கமாக பாதிக்கக்கூடாது. தொழிலுக்காக யார்கிட்டயாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த டேட்டில் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக டைம் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நான் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக கொடுத்துட்றேன், ஒரு 10 நாளில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 மாதம் 2 மாதம் டைம் வாங்கிக்கோங்க. முன்னாடியே கொடுத்துட்டா நல்ல பேர் வரும். ஏன்னா கமிட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரீவியஸாக பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து சரியாக வந்து உங்களால் பண்ணவே முடியாது. அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் பேசும்போது நல்ல வார்த்தைகளை கொண்டு வந்து பேசுங்க. உண்மையை சொல்கிறேன், நேர்மையை சொல்கிறேங்கிற பட்சத்தில் அடுத்தவங்களுடைய மனசை, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. குடும்பத்தில் ஏற்கனவே உங்களுக்கு மன நிம்மதிகள் குறைவாக இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், இதெல்லாம் கடந்து வந்துட முடியும். அமைதி காத்தீங்கனாலே போதும். இல்லை உங்களால் பேசாமல் இருக்க முடியலன்னா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிவாங்க, அதுதான் ரொம்ப சிறந்தது. கணவன் மனைவியுடைய ஒற்றுமைகள்லாம் குறையும். உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசாத ஒரு வார்த்தையை பேசுகிறேன்னு சொல்லி உங்கள் மேலே பழி போடுவாங்க. ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். இந்த அஷ்டமத்து சனி காலகட்டங்களில் எல்லாமே லெசன் தான் உங்களுக்கு. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு பாடம் தான். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை, அதே மாதிரி உங்களோட கஷ்டமும் நிரந்தரம் இல்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. 8ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டு. சனி அஷ்டம சனி முடியும் போது இவ்வளோ கஷ்டத்துலேருந்து போகும்போது உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் மாதிரி கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார். ஒரு நல்ல புதையல், லாட்ரி இது மாதிரி அமைப்புகளில் உங்களுக்கு தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள். புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம்லாம் உங்களுக்கு உண்டு. இவ்வளோ ரொம்ப நாள் மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சனியோடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கனால புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம்லாம் வந்து பாக்கியம் உறுதியாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் நல்லது நடந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அது பெரிய லெவலில் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அஷ்டமத்து சனியோடைய வீரியம் குறையணும் அப்படின்னா பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இயலாதவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா, அடிமட்டத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பணிவாக நடந்துக்கங்க. அவங்கள ஹார்ஸாக பேசாதீங்க. அவங்க தப்பு செஞ்சாலுமே அந்த தப்பை எடுத்து சொல்லுங்களே தவிர, ஆனால் ஹார்ஸாக பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே அஷ்டம சனி பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படாது. தொழில் ரீதியாக மாற்றங்கள் உண்டு. தொழிலில் வந்து மந்தநிலைகள் இருந்தாலும் படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் அது டபுள் மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கிடச்சிரும். படிப்பில் ஆர்வம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுலையும் வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆனாலும் உறுதியாக வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். படிப்பில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரேங்கில் பாஸ் ஆகி உங்களுடைய ஸ்கோர் வந்து கண்டிப்பாக அது கட் பண்ண படிப்பில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியும். இல்லைன்னா நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கிரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உயிர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைலாம் நீங்கும். அதாவது கோர்ட்டு கேஸ் இவ்வளோ ரொம்ப நாள் இழுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போங்க.
அது வந்து பஞ்சாயத்து பண்ணி அந்த வழக்கு கோர்ட்ல இருந்து வெளியில் வந்து உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திடீர்னு எதிர்பாராத ஒரு லாட்ரி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடம்ங்கிறது வந்து பினாமி சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனி காலத்தில் உறுதியாக உண்டு. அஷ்டமத்து சனி முடிய போகக்கூடிய காலகட்டம் வந்தனால உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உறுதியாக உள்ளது. ஆனால் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடம்ங்கிறது வந்து கர்மஸ்தானம். ஸோ கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகளும் வருது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்ல டைம். அதாவது இன்கமில் வந்து நீங்கள் அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். சேம் டைம் வந்து குடும்பத்தினுடைய ஆதரவுகள் குறைவாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் குடும்ப நபர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து ஒருத்தரை அனுசரித்து சென்றால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போகும். இல்லைன்னா கண்டிப்பாக சண்டை சச்சரவு, மன நிம்மதிகள் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் உத்தியோக ரீதியாக வெளியில் போகிற மாதிரி இருந்தால் வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது உங்களுடைய பார்ட்னர் கிட்டேயோ நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உயர்கல்விக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களோடது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும். அது மூலிமா பிரபலம் ஆவீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு இந்த காலகட்டத்தில் நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆனீங்கன்னா அது எப்போவுமே நிலச்சி நிரந்தரமாக இருக்கும். அந்த பேர் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அரசியல்வாதியோ அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த டைமில் வந்து நீங்கள் பேசக்கூடியது, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நிறுத்தி நிதானமாக பண்ணணும். சோஷியல் மீடியா அல்லது வந்து செய்தியாளர்களுக்கு நீங்கள் வந்து பேட்டி இது மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக பண்ணலை அப்படின்னா அதை திரித்து அது உங்களை வந்து நெகட்டிவாக பண்ணிடும். இது மூலிமா மக்களுடைய ஆதரவை இழக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமும் நிதானமும் இருந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அரசாங்க அதிகாரியாக இருந்துச்சுன்னா லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது, இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே அஷ்டம சனி பெரிய லெவலில் வேலை செய்யாது. இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நாம் தொடர்ச்சியாக நிறையா கிரக பயிற்சிலாம் போட்டிருக்கோம். சனி வக்ர பயிற்சிலாம் போட்டிருக்கோம். பட் இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சியை நம்ம வந்து மெயினாக இன்றைக்கி இந்த வீடியோவில் போட போகிறோம். ஏன்னா வக்ர நிவர்த்திங்கிறது எல்லாருக்கும் நிவர்த்தி ஆகக்கூடிய, அதாவது ஒரு பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய காலம் தான் இந்த நிவர்த்தி காலம். சரி, அதுக்கு தான் நிவர்த்தி, வக்ர நிவர்த்தின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வக்ர காலங்கிறது நம்மளை வக்ரமாக்கின எந்தெந்த விஷயங்கள் நம்மளை வக்ரமாக்குச்சோ அந்த வக்ரமாக்கின அந்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலக போகுது. அதாவது வக்ரம் அப்படிங்கிறதுனா தடை, தாமதம். சரியா, நமக்கு ஆப்போசிட் இருக்கவங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து வக்ரமாக இருந்தவங்க இப்போ நம்ம இடத்துலேருந்து நிவர்த்தியாக போகிறாங்க. அப்போ நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி அதனால தான் நம்ம முழுமூச்சாக எடுத்து போடுறோம். ஏன்னா அந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கும், தொழிலில் சர்க்கிள் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் சில பேர் பார்த்திங்கன்னா வேண்டாம், கடையே வந்து வேண்டாம் இப்போக்கின்னு சொல்லிட்டு வேறு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த வக்ர காலங்கள். வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது, நம்மளை டார்கெட் பண்ணுவது, அதான் வக்ரம். ஒருத்தரை நம்ம ஃபுல் டார்கெட் பண்ணி அவரை எப்படியாச்சும் வந்து கீழே கொண்டு வர நினைக்கிறதா வக்ரம். ஸோ அதுதான் அந்த வக்ர காலம். ஸோ அந்த வக்ர காலங்கள் இப்போ நிவர்த்தி ஆகி அனைத்து ராசிக்குமே நல்ல பலனை செய்ய போகுது. அந்த வேலை நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய கடகராசி. பொதுவாகவே இந்த கடகராசி பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம், தாய் பாசம் அதிகம். சரிங்களா, ஏன்னா 4ஆம் வீடு தாய் பாசம் அதிகம். வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசை வந்து அதிகமாக இருக்கும். குடும்பத்து மேலே சுயநலம் அதிகமாக இருக்கும். அதாவது குடும்பத்துக்காக, நம்ம குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்புகள். அதேபோல் அன்பு கலந்த பேச்சு இருக்கும், அன்பாக பேசுவாங்க. யார் போய் பழகினாலும் அன்பாக கனிவாக பேசுவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க, அடைக்கலம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல பண்புகள் கொண்டவங்க தான் இந்த
கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் களத்திர சனிக்கூடிய 7ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் உரியவர். இப்போ அவருக்கு அஷ்டம சனி காலம். இந்த அஷ்டம சனி காலத்தில் பொதுவாக சனி வக்கரமாகிறது நல்லது தான். ஆனால் இந்த அஷ்டம சனி காலம் யார் யாருக்கெல்லாம் வந்து பூரிய சொத்து கைவிட்டு போயிருக்கும், அப்படிலாம் பூரிய வீடு வாசை கட்டிருப்பீங்க, அப்படிலாம் பூரிய சொத்து பிரச்சனை வந்திருக்கும், உங்கள் அம்மானால பிரச்சனை வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அஷ்டம சனி காலத்தில் நடந்திருக்கும். இந்த வக்ர காலம், அதாவது ஒரு அஷ்டம சனியில் சனி வக்ரமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய தாக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும். சரிங்களா? எல்லோரும் சொல்லுவாங்க வக்ரமாசம் நல்லது, 8ல் போய் சனி வக்ரமாக நல்லது. 8ல் சனி வக்ரமானால் தீவிரமாக தான் இருக்கும். ஒருத்தர் உடல் பாதிப்பு அதிகமாக ஒருத்தர் உடலை பாதிக்குது அப்படின்னா அது வக்ர காலத்தில் இன்னும் வேலை செய்யும். இப்போ 10 நாளில் க்யூர் ஆகக்கூடிய வியாதி எதுனா 1 மாதம் வரை இழுத்துக்கிறோம். இல்லை அப்படின்னா இப்போ அந்த சிலவங்க சொல்லுவாங்க இந்த ஒரு விரலை எடுக்கணுமான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த வக்ர காலம். அந்த வக்ர காலம் இல்லைன்னா அதை குணப்படுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வக்ரங்கிறது. அதனால் இந்த வக்ர காலங்களில் நீங்கள் கொஞ்சம் சர்க்களையும் இது சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வக்ர நிவர்த்தி வருது. சரிங்களா? இப்போ நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஸோ கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு இந்த பூரிய சொத்து பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். அதே போல் உங்கள் சொத்து உங்கள் டாக்குமெண்ட் எது இருக்கோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் அந்த பூரிய பிரச்சனை, பூரிய சொத்து பிரச்சனை இதெல்லாமே சரியாயிருங்க. திடீர் லக்கு, திடீர் லாபம், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் வந்துடும். அதே போல் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாங்க. அதே போல் இடம் வாங்குறதோ சொத்து வாங்குறதோ இது மாதிரி உங்களுக்கான வாய்ப்பு தேடி ஒரு மண்மனை வந்து சேர்க்குற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும். ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா மண்மனை சொந்தக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு மண்மனை வாங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கைகூடி வரும். அதே போல் திடீர் லக்கு, திடீர் அஷ்டம், அந்த லாட்ரியும் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கூட நீங்கள் எடுக்கலாம். அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்குங்க. அதே போல் இப்போக்கி வந்து கூட்டு தொழில், புதிதாக தொழில் தொடங்குறதோ, புதிதாக வேலைக்கு போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து எச்சரிக்கையும் சொல்லிடணும். ஸோ இருக்கிற தொழிலை நீங்கள் வந்து எஃபெக்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலங்கிறது இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் யாரெல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே போல் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறவங்க, அதே போல் பேங்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வருங்க. அதே போல் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வீடு கட்டிடுவீங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மண்ணு கடகராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வீடு வாசலோ மண்ணு மனையோ கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் பெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பண வரவோ யாரோ ஒருத்தர் உதவியோ கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உறவினருடைய இந்த பகைகள்லாம் நீங்கி உறவினர் சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதனால் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திங்கிறது ஒரு அருமையான பலன் தான் செய்ய போகுது. எப்போவுமே வந்து கடகராசி என்பவர்கள் எப்போவுமே வந்து ஒரு கற்பனை திறன் அதிகமாக உண்டவங்க, எப்பவுமே மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் இந்த நவம்பர் 15க்கு அப்புறம் கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காண இருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகிறாரு, குரு வக்ரமாகிறாரு, என்னதாமா நாங்கள் பண்ணுறது? 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம், ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், மகரம், தனுசு கூட தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படின்னு லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு வந்து பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட் கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட் அப் பண்ணுவா? அதை சித்திரகுப்தன் மாதிரி யார் எழுத போகிறா? யமதர்மராஜா வந்து இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யார்? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக் பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது,
நீங்கள் பிக் பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார் விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நாயகர்கள் யார்? நம்ம வாழ்க்கையை இயக்க போகிறவங்க. 2 முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கல, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழல்ல இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அதுதான் இவங்க. கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டம். இவர் வந்து நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7ரை சனியில் 3 வெரைட்டி, விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான். எதிர்பாராத ஒரு சில விபத்து நடந்திருக்கும். இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க. இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது வரைக்கும் வந்து வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் வந்து நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்பவுமே அசுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துல இருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 மாத காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறாரு. அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை வந்து செய்து கொள்ளலாம். கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க. இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம் சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே வந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன ஒரு 11 நாள் வித்தியாசம் இவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வந்து பெறப்போகிறாங்க என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும். இதில் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி வந்து எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பதிவை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்குன்னு பார்க்க இருக்கிறோம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4, பூசம் 4, ஆயில்யம் 4 பாதங்கள். கடகராசிக்கு ஏற்கனவே சனி வக்ர நிலையில் இருந்தார். ஏதோ கொஞ்சம் வந்து சமாளித்து கொண்டு வந்தாங்க. இந்த காலகட்டம் வந்து சனி வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். ஏற்கனவே குரு வக்ரமாகி நமக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டம் 4 மாத காலங்கள் இவங்க எப்படி எடுத்து சொல்லணும். ஏற்கனவே வந்து ஒரு திருமண உறவுல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலில் வந்து பண கஷ்டம், அதே போல் பண விரயம், தொழிலில் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா ஒரு மேலதிகாரி உடன் பணிப்புரியவர்களுடைய பிரச்சனை, வேலையே இருக்காது, வேலை இருந்தாலும் வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு வந்து உடல் ஒத்துழைக்காது, ஒரு பணிக்காக குடும்பத்தை விட்டு ஒரு இடத்துல போகிறது, ஒரு சிலருக்குலாம் வந்து ஹோம் சிக் ஆகிடும். ஏன்னா ரொம்ப குடும்பத்து மேலே பற்றா இருந்தவங்களுக்கெல்லாம். அதே போல் ஒரு கடல் கடந்து போகக்கூடிய சூழல். இந்த காலகட்டம் பணி மாற்றம்லாம் அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் தான் புகழ் பெறுவான். அதனால் மாற்றம்லாம் கிடைச்சா தாராளமாக போயிடுங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு குடும்ப பிரிவினருக்கும் இல்லை தொழிலுக்காக ஒரு பிரயாணங்கள் செல்வது, ஒரு உடல்நிலை பாதிப்பது, ஒரு 45 வயது கடந்தவங்களுக்கு மேலே ஒரு 50 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் நிறைய வந்து ஒரு உடல் ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் நிறைய வந்து படுறது
வந்து இப்போ எந்த துறையில் இருப்பவருக்குமே, ஒரு அரசியல் துறையாகட்டும், ஒரு கலைத்துறையாகட்டும், ஒரு விளையாட்டுத்துறையாகட்டும், அனைத்து தரப்பிற்குமே அவங்க ஃபீல்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கை கொடுக்குறதில்ல. இல்லை பிள்ளைங்களுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு, இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து தடைப்படுவது, ரொம்ப வந்து நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோமா, ஒரு ஏற்பாடு பண்ணுறோம், எங்களால் வந்து எதுவுமே வந்து அது கை கூடலன்னு சொல்கிறது, எங்கேயாவது வந்து விழுந்து அடிபட்டுறது, இல்லை ஒரு விபத்து ஏதாவது எதிர்பாராத விதமா, இல்லை ரொம்ப விருப்பப்பட்டவங்க வந்து நம்மளை விட்டு பிரியறது, அது இயற்கையாகவும் இருக்கலாம், இல்லை இறைவனடி சேர்றதாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பிரச்சனையாக அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு கர்மத்தில் பங்கேற்று கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்பட்டுடும். நிறைய, அதாவது ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க, அந்த முடிவை வந்து சிறப்பாக செய்ய விடாமல் ஒரு சிறப்பான செயல்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய காலங்களாகவே போயிருக்கும். இந்த வக்ர காலத்தில் ஏதோ அப்படியே போகுது அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிற நேரத்தில் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிடுறாரு. இந்த 4 மாத காலங்கள் நீங்கள் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, தேவையில்லாமல் கமிட்மெண்ட் ஒத்துக்கிறது, தொழில் செய்கிற இடங்களில் யாரை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது, முயற்சி போடும்போது அந்த முயற்சி வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக கை கொடுக்கணும்னா அங்கே சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து நல்லபடியாக வந்து அந்த முயற்சிக்கான ஒரு எஃபர்ட் எல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் போட்டு அதற்கான ஒரு ஆக்டிவாக இருக்கணும். அவர் வந்து நம்ம முடக்கி போட பார்ப்பார். சனி என்ன பண்ணுவார்னா, நான் கொடுக்கறத நீ தக்க வச்சுக்கிறியா அப்படின்றத கேட்பார். நீ இந்த வேலைக்கு, இந்த இடத்துக்கு நீ தகுதியானவன் தானா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க மாட்டோம். இப்போ நல்லா சிறப்பாக உழைக்கணும், இது பண்ணியே ஆகணும்னு முடிவெடுப்போம். ஆனால் அந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய தடைகள் ஏற்படும். நம்மளுடைய முன்னேற்றத்தின் பாதையில் போகும்போது நிறைய தடைகள் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயமே பண்ணுறோம், ஒரு நெல் பயிரிடுறோம். நெல் பயிரிடும்போது கூடவே வந்து தேவையில்லாத புல் பூண்டுலாம் வளருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம காலகட்டம் வந்து நம்ம உடலையும் மனதையும் வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுக்கணும். நம்மளை முதல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோட வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த அஷ்டம சனி, அவர் 8ஆம் அதிபதி 8லேயே இருக்கிறார். அப்போ ஆரம்பத்தில் கஷ்டத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு மேலாம் அவங்க 2025 ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நவம்பர் 25க்கு மேலேயே உங்களுக்கு அந்த டிசம்பர் 25க்கு மேலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக மாறக்கூடிய அமைப்பெலாம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் இது பண்ணுறது, பிள்ளை சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்குது. உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது. ஒரு சிலர் குழந்தை பிறப்பில் இருந்த தடைகள் நீங்குவது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்த்தரப்புக்கெலாம் ஒரு ஜாதகம்லாம் சிறப்பாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு திருமணங்கள் வந்து சிறப்பாக நடைபெறுவது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த காலகட்டம் கடன்லாம் பெருசாக வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது. உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் முறையாக கடைபிடிப்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனியில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம லாபகமாக கடந்து வந்து விடலாம். இந்த காலகட்டம் குருவும் வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடன் ஒரு கருத்து பிணக்கு இதெல்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றி மறையும். அதனால் இந்த காலகட்டம் வந்து உறவுகள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு சுமூகமாக இருக்கணும். அதனால் ரொம்ப தேவையில்லாத ஒரு பேச்சு, தேவையில்லாத விவாதங்கள் இதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி கொள்வது நம்மளுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை இருக்குன்னா, உங்களோட ஆரோக்கியத்தில், களத்தின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது, உங்களை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ, நான் ஏற்கனவே சொன்னது தான், ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசோர்வும் சோம்பல், அதுதான் சொல்லணும். அந்த மனசு சரியாக இருந்தால் நம்மளுக்கு உடம்பு சரியாக இருக்கும், உடம்பு சரியாக இருந்தால் நம்ம சிறப்பாக செய்யலாம். இதெல்லாம் இறை வழிபாடு தான் இந்த காலகட்டம். மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம், உங்களுடைய வெளிநாடு கல்வி, உங்களுடைய எண்ணங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லா ஒரு இறை வழிபாடு, பிள்ளையாருக்கு ஒரு 21 தோப்பு வர்ணம் போட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபடுங்க. கடகராசி லக்ன நண்பர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றே தான். முயற்சிகள் தடைபடுது, எங்களால் மேற்கொண்டு எதுவும் சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னா கோளறு பதிகத்தை சொல்லுவது, சனிக்கிழமை தோறும் மதியம் 1 to 2 ஒரு உணவு வாங்கி தானம் கொடுப்பது, அது தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தோட கொடுத்துருங்க. அதே போல் கோளறு பதிகம் படிப்பதோட சிவ வழிபாடு ரொம்ப செய்யணும். சனீஸ்வர பகவானை வழிபடுறதை விட ஓம் நம சிவாயா, அதாவது பவானியின் ஈசன் அவர் ஆசுதோஷி. அப்போ ஈசனை வழிபடும் பொழுது ஆசுதோஷின்னா கூப்பிட்ட நேரத்திலே வந்து உடனே வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறவர்.
ஈஸ்வரா, மகேஸ்வரா, ரட்ச ஜெகதீஸ்வரா அப்படின்லாம் சொல்லும்பொழுது உடனே வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்கக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகராசிக்கு இந்த காலகட்டம் முருகனுடைய வழிபாடு இயன்றவர்கள் திருச்செந்தூர் சென்று வருவது, இல்லை கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய அந்த நாள் என் செய்யும் தான் என் செய்யும் என் நாடி வந்த கோள் என் செய்யும் என்ற பாடலை பாராயணம் செய்யும்போது எந்த கோளும் ஒன்றும் பண்ண முடியாது முருகன் உங்ககிட்ட இருக்கும்போது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நன்மை செய்யக்கூடிய இடம் செவ்வாய் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் சனி தசா போகுது, சந்திர தசா போகுது, இல்லை ஒரு ராகுக்கு தசா புதி அந்தரம் சூட்சமமாக அப்படி வருது அப்படின்னாலும் அந்த சாரத்தில் வாங்கி ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அவங்களுக்கு தான் அந்த பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சனி தசா புதி ஆக்சுவலாக போயிட்டு இருக்கும்போது அப்படின்னா இந்த காலகட்டம் இப்போ வேறு லக்னங்களாக கூட வரும் இல்லையா, லக்னத்துக்கும் அந்த 7.5 சனி அஷ்டம சனிலாம் பார்க்கணும், அதுவும் ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடக ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் வரும். இதுக்கெல்லாம் நம்ம அப்ளைக்கபிளாக நம்மளுக்கு இதை வந்து நம்ம தைரியமாக செய்வோமா, தெரிந்த வேலைகளை தைரியமாக களமிறங்கி செய்யுங்க. உறவுகள்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய சிந்தனையை தெளிவாக வச்சுக்கோங்க. மனம் சோர்வு அடையாதீங்க. இதுதான் ஒரு திருப்பி பதிவில் ஃபுல்லாக நான் சொல்லி கொண்டு வருவது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நேர்மறை எண்ணங்களை விதைக்கிறீங்களோ நேர்மையாக செயல்படணும். இந்த அரசுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறவங்கலாம் இந்த கையூட்டுலாம் வாங்கிடக்கூடாது. கையூட்டுனா நான் லஞ்சம் அந்த மாதிரி யாராவது பணம் தராங்க அப்படின்னு தேவையில்லாத நேர்மைக்கு மாறாக வேலைகளை செய்யும்பொழுது, ஏன்னா நமக்கு 9லும் ராகு இருக்காரு, நம்ம அந்த ஒரு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போய் இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த தொழிலெல்லாம் நம்ம வந்து ஒரு முதலீடு செய்யறது கொள்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேர்வழியில் சம்பாதிக்கணும். ஏன்னா இந்த 9ஆம் இடத்துல ராகுவும் சனிச்சாரத்தில் இருப்பார். குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கும்பொழுது உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்த்திறப்பு சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அதற்கான ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் ஒரு திருமணம்லாம் நடந்துடும் அப்படின்னு வந்து சொல்லணும். கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. கூட்டுத்தொழில் செய்பவர்கள் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர் கூடலாம் கொஞ்சம் வந்து இருக்கக்கூடிய அந்த கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகளை வந்து முறையாக கையாளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இளைஞர்கள்லாம் வந்து வண்டியில் சாகசம் செய்யறதெல்லாம் நிறுத்தி வச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உங்களுக்கான பலன்கள் 4 மாத காலம் இந்த வக்ர நிவர்த்தி. 2 மாத காலம் கழித்து டிசம்பருக்கு மேலெலாம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அப்படியே படிப்படியாக வந்து அடுத்து வரக்கூடிய சனி நகர்வு உங்களுக்கு 9 என்ற பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. ரொம்ப அருமையான பலன்கள். அந்த குருவுடைய வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுடைய பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலையோ இல்லை திடீர் அதிர்ஷ்டமோ ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக ஒரு பாக்கியம்னா என்ன, திருமணம், குழந்தை பாக்கியம், குழந்தை இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான பாக்கியங்கள் பெறுவதற்கு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் கடக ராசி லக்னக்கார அன்பர்கள் நிறைய வந்து நீங்கள் ஆக்டிவாக இருப்பதும் உடற்பயிற்சி தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பரிகாரமே. அதே போல் ஒரு 45 வயதை கடந்துட்டோம் அப்படின்னீங்கன்னா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் தோல் வியாதி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாளுங்க. சாப்பிட்ற டைமை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நிறைய மெடிடேஷன் யோகாலாம் போங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சந்திரன் ராகு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ரெஷன் உள்ள போயிடுவீங்க. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளிவருவதற்கு நம்மளுடைய உக்கிரமான தெய்வங்களையும் வழிபடலாம். கருப்பர் வழிபாடு, நம்மளுடைய எல்லை காவல் தெய்வங்களை, நம்மளுடைய வாராகி வழிபாடு, நம்ம பிரத்யங்கரா தேவி, முனீஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் பண்ணலாம். அந்த கோயில்களுக்கு எலுமிச்சங்கனியை வாங்கி உதிரியாக நீங்கள் வேண்டி கொடுக்கும் பொழுது அது 7 9 27 அப்படி வந்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான கர்ம வினைகளும் நீங்கும். கோளர் பதிகத்தை ஓட விட்டு கேளுங்க. அனுமன் சாலிசா கேளுங்க. இறை வழிபாடு தான் உங்களை இந்த காலகட்டம் ஊக்கமாக வந்து செயல்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தசாபுத்திலாம் சிறப்பாக இருக்குன்னா இந்த அஷ்டமசனியெல்லாம் கடந்து வருவதே தெரியாது. இப்போ சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கிறாரு, உங்களுக்கு கும்பத்தில் இருக்கார். அந்த இடத்துல ஒரு குருவோ சுக்கிரனோ இருக்கிறாங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டமும் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறவங்களாக இருக்கீங்க. அங்கே என்ன கிரகங்கள் இருக்குது, அந்த இடத்த வந்து என்ன கிரகங்கள் கடந்து வரோன்றது தான் வந்து நம்ம முக்கியம். இப்போ ஒரு 10ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடத்துலலாம் ஒரு தேவையில்லாத அசுப கிரகங்கள் இருக்கும்பொழுது இவங்களுக்கு பாதிப்பு இன்னும்
கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகராசி இந்த காலகட்டம் கவனமாக இருங்க. தொழில் வந்து மாற்றங்கள் கிடைத்தால் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்க. அறிந்த தெரிந்த விஷயங்களில் மட்டும் இது பண்ணுங்கள். பெருசாக வந்து முதலீடு செய்கிறன்றதுக்கெலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். கோவப்படக்கூடாது. பொறுமையாக இருந்து நல்லா உழைக்கிறதுக்கு மட்டும் அஞ்சாமல் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதற்கான பலனும் இந்த காலகட்டம் கைமேல் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறார். அதனால் உழைத்த உழைப்புக்கான ஒரு சிறப்பான பலன் அங்கீகாரம் இதையும் வந்து அவர் வந்து கொடுப்பாரு. அது வந்து உடனே கிடைக்காது அப்படின்னாலும் ஒரு மாதத்தில் கிடைக்கிறது ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை பாக்கியமாக தரவிருக்கிறது. கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வு வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணும், நீங்கள் உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் அதில் போகலாமா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கெலாம் உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண திருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் நேர்கதியில் சனி பகவான் பயணம் செய்கிறார். அதனால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சனி வக்ரம் ஆனது ஆனி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும். கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டும் இல்லை முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ர கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இன்னும் நேரம் நல்லா இருக்கு, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்,
சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப் போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள், ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார், மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது 3 விதமாக இருக்குங்க. சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன, வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. அவர் 2.25 நாள் ஒரு ராசியில் ட்ராவல் பண்ணி 12 ராசியும் 30 நாளும் வலம் வரார், பலன்களை தருகிறார். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் பயணம் செல்வது நல்லதா கெடுதலா? இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 மாத காலம், கடந்த 4 மாதமாக கடகராசிக்கு யோகத்தை தந்தது. ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து அஷ்டமத்து சனியினுடைய நிலையில் இருக்கிறார். அப்போ அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும்னு ஒரு பிரச்சனை இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருந்ததால் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் இல்லாமல் அதற்கு மாறாக உங்களுக்கு நல்லது நடந்தது. பாருங்கள், இதில் கடகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதம், ஆயில்லையும் 1, 2, 3, 4 பாதம் உள்ளடக்கியது. அப்போது இந்த கடந்த 4 மாத காலமாக சனி வக்ரம் பெற்றதே சிறப்பு, சாதிச்சிங்க. இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகளை தான் சந்திக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனையான காலம்தான். இந்த சனி பகவான் எது வரைக்கும் இருக்கிறார்னா பிப்ரவரி 2026 வரைக்கும் இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட பாருங்கள், இது 10ஆம் மாதம் 11, 12, அதில் ஒரு 2, 4, ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலம் சனி பகவான் இருப்பார். இந்த 1.5 வருஷ காலமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம். அப்போது அலுவலகத்தில் கூட சரி, வேலை பார்க்குற இடம் தனியார் துறையாக இருக்கட்டும் சரி, யார் எது சொன்னாலும் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார், வாக்குஸ்தானத்தை. ஏற்கனவே வேலை ரொம்ப மன உளைச்சலை தருது, வேலையில் டென்ஷன் இருக்குது, பரபரப்பு இருக்குது. இன்னும் நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை திரித்து 4ஆக போய் எடுத்து போய் சொல்லுவாங்க. அப்போ இன்னும் அவப்பெயர் நிர்வாகத்தில் உங்களுக்கு வரும். அதனால் கூடியமான வரைக்கும் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட விதி இது, நமக்கு டைம் சரியில்லை, அதனால் நம்ம அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு எதையும் ஓட்டுனீங்கன்னு சொன்னால்
ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ நாட்களை கடத்த முடியும் பிரச்சனை இல்லாமல். இல்லைன்னா பிரச்சனை நீங்களே பெருசுப்படுத்திப்பீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே அஷ்டமத்து சனி, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தா கொடுக்குற இடத்துல காசு கரெக்டாக கராராக கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வர வேண்டியது வராமல் போயிடும். அப்போ உங்களுக்கு வர வேண்டியது வரலன்னு சொன்னால் நீங்கள் எப்படி தொழில் பண்ண முடியும்? மறுபடியும் அந்த தொழிலில் எந்த காசை வாங்கிடணும்? கடனை வாங்கி தான் போடணும். அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு இருக்கும். இது நாள் வரைக்கும் 8 ஹவர் வேலை பார்த்தோம், நல்லா வேலை பார்த்தோம், நல்லா அப்படின்லாங்க. இப்போ பாருங்கள், வேலை பளு இருக்கும். மேலதிகாரி, சக ஊழியர்கள் எல்லாம் உங்களை பார்த்த உடனே ஒரு தின்ஸாக பார்ப்பாங்க. சென்றவிடமெல்லாம் வெறுப்பு. அது இந்த சனி சம்பந்தம் இருந்தாலே வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நமக்கு டைம் சரியில்லை, நமக்கு கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு நீங்கள் முணுமுணுக்கு கூட செய்யக்கூடாது. ஆமாம், வார்த்தையாக வரணும்னு இல்லை, முணுமுணுக்கு கூட செய்யக்கூடாது. ஏன்னா டைம் இஸ் த ஃபேக்டர். காலம் உங்களுக்கு வெல்லவில்லை. அப்போ நீங்கள் ஏதாவது சொல்லி குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு வரும், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். அதுவும் இந்த சனி பார்க்குதா, பிரித்து விட்ருவோம். கணவன் மனைவி பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு இழுத்து விட்ருவோம். எல்லாரையும் இழுல. உங்களுக்கு எந்த கணவன் மனைவி பிரியணும்னு ஜாதகத்தில் இருந்தால் அவங்கள இப்போ பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமைச்சிடும். இருந்தாலும் எல்லாருக்கும் சண்டை வரும் குடும்பத்தில். கடகராசியில் பிறந்தவங்க கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. அப்போ விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை. சில நேரம் பணம் வரும். நான் உங்கள் தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் காசு பணம் பார்க்குறீங்க. ஏன்னா 11ல் குரு இருக்குல்ல, காசு பணம் பார்க்குறீங்க அப்படின்னா யாராவது கடன் கேட்பாங்க. ஐயோ, சொந்தக்காராக இருக்காங்களே கொடுக்கணுமே, நண்பராக இருக்காங்களே தரணுமேன்னு நினச்சி நீங்கள் இதுவாகி கொடுத்துட்டீங்க, கருணையில் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி வரவே வராது. ஒன் வே டிராஃபிக் தான். அதனால் கொடுத்த பணம் வசூலாகாது. எச்சரிக்கையாக இருங்க, பேசுகிறது ஜாகிரதையாக பேசுங்க. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் இந்த 2026 பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு எதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. அதே நேரத்தில் 5ஆம் இடத்தை சனி பார்க்குறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்து அது அப்புறம் சரியாகும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள், உங்கள் சொத்தை யாராவது ஆட்டையை போடுவான், எனக்கு வரப்பு இது வரைக்கும் இருக்குது, வாய்க்கா இது வரைக்கும் இருக்குது, நீங்கள் தள்ளி வந்துட்டீங்க, செவுத்தை தள்ளி போட்டீங்க, மது செவுத்துன்னுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போய் நீங்கள் சரியாக ப்ரூவ் பண்ணிங்கன்னா கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் போய்டும். தலைக்கு வர தலைப்பாயிட போகும். இது சுத்த வேஸ்ட்டான ஒரு இதுவே, சும்மானா இது பண்ணுறாங்கன்னு தோணும். அதனால் உங்கள் டைம் இப்போ அப்படி இருக்கிறதால ரொம்ப விழிப்புணர்ச்சி. குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கடகராசி என்பர்களுக்கு. சனி பகவான் 2026 பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் தான் மீனத்துக்கு வரார். அது வரைக்கும் இந்த கடகராசி என்பர்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க. பாருங்கள், 10ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அப்போ 10ங்கிறது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் இல்லையா? அப்போ தொழில் ஸ்தானத்தை, உத்தியோகஸ்தானத்தை பார்த்தா வேலையும் போனோமா வேலை பார்த்தோமான்னு கூட இல்லாமல் அங்கேயும் டென்ஷனையா, அங்கேயும் பிரச்சனையா. 8 ஹவர் வேலை 10 ஹவர் இல்லை 12 ஹவர் செய்யலாம், அப்போ கூட அவங்களுக்கு திருப்தி இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. சொந்த தொழில் கூட பார்த்திங்கன்னா ஏனோ 8 ஹவர்ன்றது 10 ஹவர் 12 ஹவர் இழுத்துட்டு போகும் தேவையில்லாமல். அப்படி ஒரு நிலை இருக்கும். தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி, வேலையில் ஒரு திருப்தி இருக்காது, டென்ஷன் இருக்கும், மந்திச்சூட்டமாக இருப்பீங்க. சில பேர் தேவையில்லாத ஒரு மெமோ வாங்குவீங்க. சில பிரச்சனை அதிகாரிகள் அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏதாவது ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு ஃபைல் வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை பாருங்கள், ஜாக்கிரதையாக இருங்க இந்த 2026 பிப்ரவரி வரைக்கும். மற்றபடி இந்த கடகராசி என்பவர்கள் ரொம்ப பயந்துடாதீங்க. குரு சாதகமாக இருக்குது. அதனால் வெளிநாடு போகணுன்னா ராகு சாதகமாக இருக்குது. வெளிநாடு போகிறவங்க எஸ்கேப் ஆகிடுவீங்க. வெளிநாடு போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. குரு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால சனி பகவானுடைய தீட்சண்யத்தால் கொஞ்சம் அதை காம்பன்சேட் பண்ணுவீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை.